இல்ல குடிச்சிட்டு கொஞ்சம் கலாட்டா பண்ணாங்களே விடுதலை சிறுத்தைகள் ஆமா, அது எல்லா கட்சியிலும் ஒரு பாட்டு ஒரு ஓரமா நின்று இது பண்ணிருக்காங்க. அது எல்லாம் பண்றாங்க, அது ஒத்துக்கிறேன். அது எல்லாமே அது மேக்சிமம் பண்றது கிடையாது யாரும். அதுல 90% கரெக்டா இருக்காங்க, ஒரு 10% அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க உதாரணமா இருக்கணும். வளர்ற கட்சி எப்படின்னா முன் உதாரணமா இருக்கணும். நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் எதுக்குது மாற்றம் என்ன இருக்கு? அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. அவங்களோட என்ன நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களோட நாகரிகம் எப்படி இருக்கும், அந்த இதை அவங்க எதிர்பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி இருக்கிற யூத் அதை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணணும். அதுக்கு அவர் அட்வைஸ் பண்ணால் தான் சரியாக வரும். இல்லைன்னா இது மோசமாக தான் போகும். இன்னொன்று அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ சமீபத்தில் அந்த இவங்க ஜெயிலில் இருந்து வந்தவங்க இறந்தவங்களுக்கெல்லாம் எல்லாமே நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டார். இப்போ இந்த கவின் ஒருத்தர் இறந்தார், அவர் போய் பார்க்கல. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா அந்த நேரத்துல ஜாதி பாக்குறாரு, நமக்கு அந்த ஓட்டு விழுகுமா விழாதா. கவினை பார்த்துட்டாரு. இப்ப சமீபத்துல ஒரு ஜாதி கொலை நடந்தது. ஜாதி கொலை அதுக்கு போகல, பேசல. அது பேசணும். ஒரு தலைவர்னா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும், அது கண்டிக்கணும். அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா வேற ஏதாவது ஓட்டு பாதிக்குமா அப்படின்ற மாதிரி இப்பவே நினைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு நம்பகத்தன்மை போயிடுது அவர்னால. ஒல்லி அவர் நடிகரா நான் பார்க்கலாம், அவ்வளவுதான். நடிகர்ல சூப்பர். அவர் அரசியலுக்கு அவர் தகுதி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும்.